ओम मूर्तामूर्त तत्वविदे वेदांत भास्कराय नमः। द्वे वाव ब्रह्मणो रूपे मूर्तं चामूर्तमेव च मूर्तामूर्तविदूरं च ब्रह्मवेदांत भास्करः। अद्य दिनाङ्कः मे मासे 29 दिनः। अद्य दिनस्य विषयः ब्रह्मणः रूपद्वयम्। பிரதாரண்யக உபனிஷதில் இடம்பெறுகின்ற 2, 3, 1 இந்த மந்திரமானது துவேவாவ பிரம்மணோ ரூபே மூர்த்தம் சைவ அமூர்த்தம் ச என்ற வாக்கியத்தின் மூலமாக பிரம்மம் என்று நாம் சொல்லுகின்ற விஷயத்துக்கு 2 ரூபம் இருக்கிறது, 2 ரூபமாக பிரம்மனை பொருள்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. பரபிரம்ம நாம சமஸ்தஸ்யாபி ஜகதா மூல காரணம் பரிபூர்ண தத்துவம். பரபிரம்மம் அப்படின்னாக்க இந்த மொத்த ஜகத்தினுடைய மூல காரணமாக பூரணமாக எது இருக்கிறதோ அது பேர் பரபிரம்மம்னு பேர். பிரம்மணா காரியமேவ இதம் விஸ்வம் நாம. அந்த பிரம்மத்தினுடைய ஒரு விளைவு, ஒரு காரியம்தான் இந்த மொத்த விஸ்வமாக வெளியே வந்திருக்கிறது. பிரம்மணா ரூபமேவ அயம் பிரபஞ்சா. பிரம்மத்தினுடைய ஒரு ரூபம், பிரம்மன் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்ற ரூபம் என்ன அப்படின்னு கேட்டால் அது இந்த பிரபஞ்சமானது. பிரம்மணா விகாரா ஏவ இதம் பிரம்மாண்டம். அந்த பிரம்மனுடைய மாற்றம், அதில் ஏற்படுகின்ற மாற்ற விஷயங்கள் எதுவோ அதுதான் இந்த மொத்த பிரம்மாண்டமாக விரிந்திருக்கிறது. அயம் பிரபஞ்சா மூர்த்தம் அமூர்த்தம் இது த்வெதா விபஜ்யதே. இந்த பிரபஞ்சமானது, பிரம்மனானது மூர்த்தமாகவும் அமூர்த்தமாகவும் 2ஆக பிரித்து சொல்லப்படுகிறது. மூர்த்தம் நாம இந்திரியேஹி கிராஹ்யானி சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தாத்மகானி வஸ்தூனி. அமூர்த்தம் நாம பிரமாணைஹி அக்ரஹ்யமானம் நாமரூபரஹிதம் அவ்யாக்கிருதம் தத்துவம். மூர்த்தம் அமூர்த்தம் என்று 2ஆக பிரிக்கப்படுகிறது. மூர்த்தம் என்றால் என்ன? நம் இந்திரிய பிரமாணங்களினால் கிரகணம் செய்யக்கூடிய, பார்த்து அனுபவிக்கக்கூடிய இது மொத்தமும் மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அமூர்த்தம் என்றால் என்ன? நம் இந்திரியங்களால் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை அமூர்த்தம் அல்லது அவ்யாக்கிருதம் என்று சொல்லப்படுகிறது. இமே மூர்த்தா மூர்த்தே க்ஷராக்ஷரே வியக்தாவ்யக்தே காரிய காரணே ஸ்தூல சூக்ஷ்மே மர்த்தியாமிருதே வியாக்கிருதாவ்யாக்கிருதே ச இத்தியாதி சப்தைஹி கத்தியதே. இந்த மூர்த்த அமூர்த்தம் என்ற விஷயத்திற்கு மொத்த சாஸ்திரத்தில் மூர்த்தம் அமூர்த்தம், க்ஷரம் அக்ஷரம், வியக்தம் அவ்யக்தம், காரியம் காரணம், ஸ்தூலம் சூக்ஷ்மம், மரணத்துக்கு உட்பட்டது மரணத்துக்கு உட்படாதது, வெளித்தோற்றத்துக்கு வந்தது வெளித்தோற்றத்துக்கு வராதது, இவ்வாறான சொற்களை கொண்டு குறிப்பிடப்படுகிறது. நிருபாதிகஸ்ய பிரம்மணः ஏதே द्वे अपि அவித்யாகிருதே சோபாதிகே ரூபே பவதः. நிருபாதிகமாக இருக்கக்கூடிய பிரம்மன், அதாவது எந்த விதமான உபாதி, அதனுடைய சூக்ஷ்மத்தன்மையோ இது ரெண்டுமே இல்லாத பிரம்மனை அவித்யினால தான் இவ்வாறு இந்த வார்த்தையை குறித்தோ அந்த வார்த்தையை குறித்தோ புரிந்து கொள்ளப்படுகிறது. அது அவித்யின் காரணமாகத்தான் அதை வெளித்தோற்றத்துக்கு வந்த ஒரு உபாதியோ இல்லை வெளித்தோற்றத்துக்கு வராத ஒரு உபாதியோ அதற்கு நாம் செலுத்தி நாம் அதை சொல்கிறோம். அவ்யாக்கிருத வியாக்கிருத்தே द्वे अपि பரஸ்ய பிரம்மணா ரூபே ஏவ. வெளித்தோற்றத்துக்கு வந்ததும் வெளித்தோற்றத்துக்கு வராததும் 2மே ஒரே பிரம்மத்தினுடைய ரூபம்தான். பரமார்த்தஸ்து பரஸ்மாத் பிரம்மணா பின்னதையா வியாக்கிருதம் வா அவ்யாக்கிருதம் வா நைவ வித்யதே. பரமார்த்தமான தத்துவமாக இருக்கக்கூடிய பிரம்மம் வியாக்கிருதமாகவோ அவ்யாக்கிருதமாகவோ 2ம் ஒன்றிலிருந்து இன்னொன்று வேறுபட்டதாகவோ எங்குமே அப்படி கிடையாது. பரம் ச பிரம்ம ஸ்வரூபதா ந வியாக்கிருதம் ந ச அவ்யாக்கிருதம். பரபிரம்மமானதனுடைய ஸ்வரூபம் வியாக்கிருத ஸ்வரூபம் என்றும் சொல்ல முடியாது, அது அவ்யாக்கிருத ஸ்வரூபம் என்றும் சொல்ல முடியாது. உபயாதீதமேவ பரபிரம்மம். வியாக்கிருதம் அவ்யாக்கிருதம் என்ற 2 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு இருப்பாக இருக்கக்கூடிய வஸ்து எதுவோ அதுவே பிரம்மன் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
ஓம் மூர்த்தாமூர்த்த தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.